இறைவா நேயர்களுக்கு வணக்கம். இந்த 2026 எண் பலன் பார்த்துக்கிட்டே இருக்கும். குறிப்பா இந்த 8னுடைய தொடர்ச்சியா இருக்கக்கூடிய 8, 17, 26 இந்த எண்கள் இந்த தேதியில பிறந்தவங்களுக்கான இந்த 2026 பலன்கள் எப்படிலாம் இருக்க போகுது அப்படிங்கிறத ப்ரெடிக்ட் பண்ணி சொல்றதுக்காக இன்னைக்கு நம்மளோட இணைஞ்சிருக்காரு ஃபாதர் ஆஃப் ஃபார்மட் நியூமராலஜி டாக்டர் மகதன் சேகர் ராஜா ஐயவர்கள் தான். நிறைய விஷயங்கள் எதிர்பார்ப்போட காத்துக்கிட்டே இருக்கீங்க சார். வணக்கம். வணக்கம். முதலே சொன்ன மாதிரி தான் உங்களுடைய பயணம் அப்படிங்கிறது நீண்ட பயணம். இப்போ இந்த 40 ஆண்டுகள் கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான மக்கள் அவங்களுக்கான அந்த எண்களை நீங்க ப்ரெடிக்ட் பண்ணி சொல்லியிருக்கீங்க. குறிப்பா ஒரு ஃபோன் நம்பர் சேஞ்ச் பண்றது மூலியமா ஏற்படக்கூடிய அவங்களுடைய வாழ்க்கை மாற்றங்கள், அதன் மூலமா கோடி ரூபாய் சம்பாரிச்ச பல பேர் இருக்காங்க. அவங்கெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்காங்க. குறிப்பா பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆண்டு இந்த 8, 17, 26 இந்த தேதிகளில் பிறந்தவங்களுக்கான வாழ்க்கை பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத கேட்கறதுக்காக காத்துட்டு இருக்காங்க சார். கண்டிப்பாக உங்களுடைய காத்திருப்புக்கு முதல் நன்றி. காரணம், வெயிட் பண்ணுறீங்க, ஒன்று ஒன்றா வரணும், இல்லை ஒவ்வொரு நம்பருக்காக சொல்லிட்டு வரீங்க. 8 லாஸ்ட்டில் இருக்குது. எங்களுக்கு பின்னாடி இந்த ஸ்கூல் படிக்கும் போகும்போது சேரெல்லாம் பின்னாடி உட்காருவாங்க. முதல் சேரில் இருக்கிறவங்களாம் நல்லா படிக்கிறாங்க, பின்னாடி சேர் இருக்கிறவங்களெல்லாம் நல்லா படிக்கலை அப்படின்னு பொதுவாக சொல்லிக்கிறது. நான் அதை மாற்றி இப்போ இல்லை, அப்போவுமே அதை சொன்னேன். நான் முதல் படிக்கிற பசங்கள்லாம் எஜுகேஷனில் ஃபஸ்ட் கிளாஸ், அதில் டவுட்டு கிடையாது. அவங்கெல்லாம் இந்த இன்ஸ்டியூட்டு, அந்த உயர்ந்த பதவி அப்படியே இருப்பாங்க. செகண்ட் ஆஃப் பெஞ்சிலேருந்து பாருங்கள், லாஸ்ட் பெஞ்ச் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்கெல்லாம் பிஸ்னஸ் மேன். அவங்க இப்போ நான் சொன்னதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கிறேங்க. 100% இதுதான் உண்மை. இது உலகம் ஃபுல்லாக பொருந்தும். இது அதான் சொல்ல, நம்ம ஃபார்மெட்டில் எப்போவும் எனக்கு ஆராய்ச்சி தான். எனக்கு ஆராய்ச்சி சும்மா ஒரு சின்ன மேலே கூட ஆராய்ச்சி பண்ணுவேன். அது அதை நீங்கள் அடாப்ட் பண்ணால் கரெக்டாக இருக்கும். ஒரு ஸ்கூலில் இவ்வளோ பெரிய இடத்துல பாதி இடம் இப்படி ஒரு இடம் ஃபஸ்ட்டில் வரைக்கும் பார்த்திங்கனாக்கா அதில் இந்த ஃப்ரண்ட் சீட்டு, ஃபஸ்ட் சீட்டு, செகண்ட் சீட்டு, தேர்ட், ஃபோர்த்து, இதெல்லாம் பார்த்திங்கன்னா இவங்க எல்லாம் எதில் இருப்பாங்கன்னு கேட்டிங்கனாக்கா கவர்மெண்ட்டில் அந்த மாதிரி பெரிய பெரிய போஸ்ட்டில் எல்லாம் இருப்பாங்க. அதில் டவுட்டே கிடையாது. இது வரைக்கும் பார்த்தீங்களோ இல்லை, இன்னிலேருந்து கூட பாருங்கள், நம்ம ப்ரோக்ராம் பார்த்ததுலேருந்து கவர்மெண்ட்டில் பெரிய பெரிய ஆஃபீஸராக இருப்பாங்க, டீச்சராக இருப்பாங்க, ஐஏஎஸ் இருப்பாங்க, ஐபிஎஸ் இருப்பாங்க, டிஃபென்ஸில் இருப்பாங்க. இப்படி அதிகாரிகளாக ஒரு 10 சீட்டு, 1, 2, 3, 4, 5 சீட்டு இப்படி சொல்லிடுறேன். 5 சீட்டு வரைக்கும் இதுதான். 6லேருந்து 10 வரைக்கும் எல்லாமே பிஸ்னஸ் மேனு. இதுதான் உண்மை. ஆமாங்க, எல்லாமே ஆஃபீஸராக ஆகிட்டாக்கா, எல்லாமே அதிகாரி ஆகிட்டாக்கா, எல்லாமே ஒரு இதில் இருந்துட்டாக்கா அப்புறம் பிஸ்னஸ் பண்ணுறவங்க யார் அப்படின்னு ஒன்று இருக்குது. அப்போ நீங்கள் பேசுகிற மைண்ட் வாஷ் பையே எனக்கு காதில் கேட்குது. நீங்கள் எந்த சீட்டுன்னு கேட்காதீங்க. பரவாயில்ல, கேட்டாலும் நானே சொல்லிடுறேன், நான் ஃபஸ்ட்டு சீட்டு தான். அப்போ ஃபஸ்ட்டு சீட்லேருந்து இதில் இருக்கீங்களா? ஆமாம், உங்களுக்கு டீச்சிங் தானே பண்ணிகிட்ருக்கிறேன், அப்படி எடுத்துக்கலாம்ல. சொல்லி தானே கொடுக்குறேன். சொல்லி கொடுக்குற ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு வாத்தியார் மாதிரி தானே. வாத்தியார்ன்றது குரு தானே. இதில் குரு அந்த ஸ்டேஜில் தானே இருக்கார். அதனால தான் நான் சொல்லணும்னு நினைக்காதீங்க. இது உண்மை. நீங்கள் அப்படியே செக் பண்ணி இப்படியே இப்போ எல்லோரும் நம்ம நீங்கள் எல்லோரும் இந்த ஏஜை கடந்தவங்க, ஸ்டூடெண்ட்ஸ்லாம் விட்டுருங்க, இந்த ஏஜ் கடந்தவங்க எல்லாம் செக் பண்ணி பாருங்கள். 100% கரெக்டாக இருக்கும். அதில் மாற்று கருத்து இல்லை. சரி, சப்ஜெக்ட்டுக்கு வருவோம். அதெல்லாம் ஓகே. இந்த செய்தியும் எங்களுக்கு தேவை தான், எடுத்துக்கிட்டோம். எங்கள் நம்பரை சொல்லுங்கள், நாங்கள் அதுக்கு தான் காத்துட்ருக்குறோம். அது எப்படி சொல்லாமல் விடுவோம்? இது புது தகவல் தானே. இப்போ நான் கொடுத்தது உங்களுக்கு 10 சீட்டில் 5 சீட்டு, இந்த மாதிரி உயர்ந்த இதுலேயும் பொது வாழ்க்கையிலையும் எல்லாம் அப்படி தான் இருப்பாங்க. அடுத்து பிஸ்னஸ் மேனு எல்லாம் பெரிய பெரிய அந்த மாதிரி எல்லாம் இருப்பாங்க. எனக்கோ பரவாயில்ல. அடுத்து இந்த 8, 17, 17, 26ஆம் தேதி பிறந்தவங்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு எப்படி இருக்கும்? மிக உயர்ந்த இடத்துக்கு கொண்டு போவோம். காரணம், நான் முதல்ல சொன்ன மாதிரி நீங்கள் பிறந்த தேதி வருடம் உங்களுக்கு கரெக்டாக இருக்கா? அடுத்து அதுவும் கரெக்டாக கனெக்டிவிட்டி இருக்கணும். அடுத்து உங்கள் தேதி, இந்த வருஷத்து தேதி உங்களோடது கனெக்ட் ஆகுதா? எல்லாமே கனெக்ட் ஆகுது, எல்லாமே சரியாக இருக்குது. அப்போது லைஃபினுடைய எப்படி இருக்கும்? பிரம்மாண்டமாக இருக்கும். நீங்கள் தொழிலே பண்ணாலும் உங்கள் தொழிலே சிலது பார்த்திங்கனாக்கா ஏதாவது ஒரு புதுசாக கண்டுபிடிப்பீங்க. இப்போ தான் நிறைய கண்டுபிடிக்கிறாங்களே பார்த்திங்கனாக்கா, பிஸ்னஸ் மேன் இருக்காங்க, கண்டுபிடிக்கிறாங்க. ஏன் நடக்காது? இந்த எலன் மஸ்க்குன்னு இருக்கார்ல, பிஸ்னஸ் மேன் தானே எலன் மஸ்க்கு, கரெக்டு தானே? அமெரிக்காவில் இருக்கார் எலன் மஸ்க்கு. எவ்வளோ ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்கிறாரு. செவ்வாய் கிரகத்துக்கு தனியாக அவரே வண்டி வச்சுருக்கிறாரு. வண்டினாக்கா ஃப்ளைட்டு, அந்த வண்டியை சொன்னேன்.
ஆமாம், கவர்மெண்ட்டுக்கு அவர் தான் சப்போர்ட் பண்ணார். இப்போ ஒரு சிவகரகத்தில் ஒரு நாசாக்கு அவர் சப்போர்ட் பண்ணுறாரு. இத்தனைக்கும் அவர் ப்ரைவேட்டு தான், அங்கே டிஃபென்ஸே இருக்குது. இவர் சப்போர்ட் பண்ணி தான் ஒரு இதை சக்ஸஸ் பண்ணி கொடுத்தாரு. அதுக்காக சொல்கிறேன், இந்த தேதியில் பிறந்தவங்களுக்கு பிஸ்னஸ் மேனாகவே நீங்கள் இருந்தாலும் அதிலே பேரலாக ஒரு ஆராய்ச்சி மாதிரி ஒன்று பண்ணுவீங்க உங்களுக்கு. ஏன்னா இந்த நம்பருக்கு அந்த அந்த தாக்கம் இருக்கும். அதுக்கு இது வரைக்கும் அங்கீகாரம் கிடைக்காம இருந்த உங்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு மிக உயர்ந்த அங்கீகாரம் கிடைக்கப் போகிறது. அதன் மூலமாக ஒரு பதவி கிடைக்கப் போகிறது. அதன் மூலயமாக உலக அளவில் புகழ் பெறப் போகிறீர்கள். என்னங்க ரொம்ப பெருசாக மிக மிக உயர்ந்த சொல்கிறீங்க. நடக்க போகிறத சொல்கிறேன், அதோட உங்களுக்கு கிடைக்க போகிறத சொல்கிறேன். அது ரொம்ப முக்கியம் தானே. கண்டிப்பாக உண்டு தானே, அது நடக்க தானே போகுது. ரொம்ப நாள் இல்லையே, வெறும் நம்பர் ஆஃப் டேஸ் தானே இந்த ஆண்டு முடியறதுக்கு. பார்க்க தானே போகிறீங்க, கூப்பிட்டு எல்லாம் என்கிட்ட பேச தான் போகிறீங்க. நம்ம மக்கள் அப்படி தான், அதெல்லாம் ஒன்றும் எனக்கு டவுட் இல்லை. அவங்களுக்கு நடந்துருச்சுனாக்கா சந்தோஷத்தை ஷேர் பண்ணிடுவாங்க என்கிட்ட உலகம் ஃபுல்லாக. ஐயா நான் இப்படி இருந்தேன், இப்போ இது வந்துருச்சு, இது நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு இது கிடைச்சிருச்சு, சந்தோஷம் இல்லை. நான் வேறு ஒன்றும் சொல்ல மாட்டேன். உங்களுக்கு கிடைக்கணுங்கிறது தான். உங்களுக்கு என்ன மகிழ்ச்சி இருக்கோ அதே மகிழ்ச்சி எனக்கு இருக்கும். நீங்கள் கீழே இந்த சின்ன மட்டத்துலேருந்து அடுத்த உயர்ந்த மட்டத்துக்கு வந்தீங்கன்னா சந்தோஷம் முதல் நாள் நான் தான் பண்ணுவேன். அதனால் மக்கள் எல்லாம் என்கிட்ட ஷேர் பண்ணுவாங்க எது சந்தோஷத்தை, மகிழ்ச்சியை. நடக்கும், பார்ப்பீங்க. அடுத்து அது கிடைக்க போகுதுன்னு சொல்லிட்டேன். அடுத்து உங்களுக்குள்ளே வந்துட்டு நீங்கள் ஒரு வீடு கட்டுறீங்க, கட்டி இருக்கீங்க. அது உண்மையிலே வந்து கட்டும் ஒரு இன்கம்ப்ளீட்டடாகவே இருக்குது, முடியல உங்களால். அது ரொம்ப 7-8 வருஷமாக ரொம்ப போராடிட்டீங்க. வீடு கட்டுறதுக்கு அத்தனை வருஷம் போராடிக்கிறீங்க. ஆமாம், முடிக்கவே முடியல. அது வீடுன்னு மட்டும் எடுத்துக்காதீங்க, வீடும் பொருந்தும். சில பேருக்கு தொழிலையும் அது பொருந்தும். சில பேருக்கு உயர்ந்த இடத்துக்கு போகிறதுக்கு பல படிக்கட்டை தாண்டி வந்துட்டீங்க. ஆனால் உங்களால் அதை தாண்ட முடியல, அச்சீவ் பண்ண முடியல, சக்ஸஸ் பண்ண முடியல, கம்ப்ளீட் பண்ண முடியல. இந்த ஆண்டு அவ்வளோ அப்படியே சுக்குநூறாக உடச்சி வெளியே வந்துடுவீங்க. நீங்கள் அவ்வளோ போராட்டத்தையும் உடச்சி எறிஞ்சி உங்களுக்கு சக்ஸஸை கையில் இந்த ஆண்டு கொடுக்க போகுது. மன மகிழ்ச்சியை இந்த ஆண்டு, ஏன்னா நீங்களும் வந்து ஒரு 7-8 வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டீங்க. உண்மையிலே அதுதான் உண்மை. அதாவது நீங்கள் உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கரெக்டாக இருப்பீங்க, உங்களை பொறுத்த வரைக்கும் தெளிவாக இருப்பீங்க, உங்களை பொறுத்த வரைக்கும் நியாயமாக நடந்துப்பீங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் போடுற பலன் உங்களுக்கு அதுக்கு உண்டானது கிடைக்கல இது வரைக்கும். அதுவே உங்களுக்கு மன வருத்தத்தில் இருந்திருப்பீங்க. கவலைப்படாதீங்க, எல்லாத்தையும் உடச்செறிஞ்சு இந்த ஆண்டு உங்களுக்கு வந்து உங்கள் அங்கீகாரம் அது கிடைக்கும், அது நடக்கும். ஏன்னா இந்த ஆண்டு உங்கள் நம்பருக்கோ கனெக்ட் ஆகுது, ரொம்ப கனெக்ட் ஆகுது. இந்த தேதியில் பிறந்து நான் பட்ட கஷ்டம் யார் படலை அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்ததெல்லாம் போய் இந்த வருஷம் அதெல்லாம் மீறி உங்கள் கைக்கு மீறி நடக்க போகுது, உங்கள் தகுதிக்கு மீறி நடக்க போகுது. தேவையில்லாத சில பேர் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க பிரச்சனைகள், பல ஆண்டுகளாக கொடுத்துருப்பாங்க. சல்யூட் அடிச்சுட்டு ஓடி போயிடுவாங்க எல்லோரும், உங்கள்கிட்டே வரமாட்டாங்க. நடக்கும், பார்க்க தானே போகிறீங்க. சரி, எப்போ பார்த்தாலும் எனக்கு தொந்தரவு கொடுத்துட்டே இருக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்க. சல்யூட் அடிச்சுட்டு இந்த உங்கள் பக்கமே தலை வச்சு படுக்க மாட்டாங்க. பிரச்சனையே அது அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்கா, ஒரு 7-8 வருஷமாக பிரச்சனையே பார்த்துட்டு இருந்திருக்கீங்கன்னு அர்த்தம். அதுக்கு தான் அப்படின்னு நான் சொல்ல வந்தேன். தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் உங்கள் கூட வந்துட்டு அது சேர்ந்து ட்ராவல் பண்ணிச்சு உங்களை. பிரச்சனைங்கிறது இந்த ஆண்டு முழுவதும் நீங்கள் பார்க்கவே மாட்டீங்க, உங்கள் கிட்டே வராது, கம்பீரமாக இருப்பீங்க இந்த ஆண்டு. அதை சொன்னேன், உங்களை அறியாமல் நிறைய விஷயங்கள் உங்களுக்கே தெரியாமல் உங்களை உயர்ந்த இடத்துக்கு கொண்டு போய் விட போகுது. மகிழ்ச்சிகரமான நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நல்ல பெண்டிங் இருக்குது. என்ன பெண்டிங்கு? காரியம் தடைப்பட்டது, அது பெண்டிங்கு. சக்ஸஸ் பண்ணது, அது பெண்டிங்கு. எதுவுமே கைக்கு எட்டலை, எதுவுமே கைக்கு வரல, கண்ணில் நீங்கள் பார்க்கவே இல்லை. 1 by 1 அப்படியே வந்து கியூ கட்டிட்டு வந்து நிற்க போகுது சக்ஸஸை கொடுக்குறதுக்கு. மன மகிழ்ச்சியோடு இருக்க போகிறீங்க இந்த ஆண்டு. சந்தோஷமாக வாழ்வீங்க, கவலைப்பட. நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கு இறைவன் எங்களுக்கு கண்ணு திறந்துட்டார். எது மூலயமா? இந்த ஆண்டு மூலயமா திறக்க போகிறாரு. ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும்.
சந்தோஷமான செய்தியெல்லாம் சொல்லியிருக்கீங்க. இந்த மொபைலுக்கு மட்டும் கொஞ்சம் ஒரு நல்ல ஏஞ்சல் நம்பர் கொடுத்துருங்களேன். நம்ம எல்லாத்துக்கும் கொடுத்து உங்களை விட்டுருவோமா? கண்டிப்பாக உங்களை விட மாட்டோம், கவலைப்படாதீங்க. உங்களுக்கு மொபைல் நம்பர் என்னவாக இருந்தால் சரி, கண்டிப்பாக 7ஆம் நம்பர் முதல் ஆரம்பிக்கிற நம்பர் எனி காஸ்ட்டு நீங்கள் தொடவே தொடாதீங்க. ஏன்னா ஏற்கனவே பல ஆண்டுகளாக பல பிரச்சனையில் நீங்கள் இருந்திருப்பீங்க. 10ஆவதுக்கு மொபைலில் 7ஆம் நம்பர் வாங்கியிருக்கீங்க பாருங்கள். அந்த பிரச்சனையை உங்களை மேலும் 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 டியூன் பண்ணி ரொம்ப பெருசாக ஆகியிருக்கிறது. முடிகிற காரியம் கூட முடியாமல் ஆகிறதுக்கு அந்த நம்பரும் ஒரு காரணமாக இருந்திருக்கும். என்னங்க புது குண்டு தூக்கி போடுறீங்க? நான் போடலைங்க, உங்கள் நம்பர் தாங்க. உங்கள் நம்பர் தான் நான் சொல்கிறேன். முதல்ல தூக்கி போட்டிருங்க நம்பரை, அதை தூக்கி நீங்கள் போடுங்க. சக்ஸஸ் எப்படி உங்கள் கையில் வருதுன்னு பாருங்கள். நாங்கள் அப்போ எந்த நம்பர் வைக்கலாம்? 6ஆம் நம்பர் முதல்ல ஸ்டார்டிங் ஆகிறது வைங்க. 8 கூட வச்சுக்கிங்க, 9 கூட வைக்கலாம், தப்பு கிடையாது. 7 மட்டும் டோட்டலாகவே அவாய்ட் பண்ணிடுங்க. சூப்பராக இருக்கும். உங்கள் மொபைல் நம்பர் 10 நம்பர் முடிக்கும்போது அந்த உள்ள 0 இருக்கும். அந்த 0 இல்லாமல் பார்த்துக்குங்க. ஏன்னா சில பேர் நல்ல உயர்ந்த இடத்துல இருந்து ரொம்ப டவுன்ஃபால் ஆகியிருப்பீங்க. அதுக்கு உங்கள் மொபைல் நம்பர் கடைசி பார்த்தீங்கன்னா 0ல் வச்சுருந்துருப்பீங்க. அதுதான் காரணங்கிறது இது வரைக்கும் தெரியாமல் இருந்து முதல்ல மாற்றுங்க. சரிங்க, ஏஞ்சல் நம்பர் இதோ வந்துட்டேன். உங்கள் 10 டிஜிட்டு 5555 4 5 5 5 5 5 4 முறை மிடில்லையும் இருக்கலாம், முடியும் போது இருக்கட்டும். அதுதான் உங்களுக்கு ஏஞ்சல் நம்பர். வேறு லெவலில் வேலை செய்யும். மொபைல் கைக்கு வரட்டும். அன்னிலேருந்து டே 1லேருந்து 2026 முதல் நாள்லேருந்து உங்களுக்கு ஃபஸ்ட் கிளாஸு. இந்த மொபைல் நம்பர் கையில் வந்துடுச்சுன்னா ஏஞ்சல் நம்பரு அடுத்து ஃபஸ்ட் கிளாஸ். ஸோ மொத்தத்தில் இந்த 2026ஆம் ஆண்டு 8/17/26 பிறந்தவங்களுக்கு பெரிய மன மகிழ்ச்சியையும் பல பதவிகளையும் கொண்டு வந்து கொடுக்க போகிற ஆண்டாக இருக்க போகிறது. மீண்டும் இந்த கொடுத்தது உங்களுக்கு அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன். மீண்டும் புது நிகழ்ச்சியில் புது தகவலோடு உங்களை சந்திக்க வருகிறேன். நன்றி, வணக்கம். 8/17/26 இந்த 8 அப்படிங்கிற இந்த தொடர்ச்சியான எண்களில் பிறந்தவங்களுக்கான இந்த வருடத்துக்கான பலன்கள் சார் சொல்லியிருந்தார். இந்த ஆண்டு இனிதே அமையட்டும். உங்கள் அனைவருக்குமே இந்த ஆண்டு நல்ல விஷயங்கள் எல்லாமே ஏற்பட இறைவன் அருள் புரியட்டும். இதே மாதிரி தொடர்ந்து ஆன்மீகம் மற்றும் இறை சார்ந்த பல செய்திகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம இறைவா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் இதே மாதிரி இன்னொரு ஆன்மீக செய்தியோட நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.